காலையில் 10 மணிக்கு வேலையை முடிச்சிட்டேன். சிக்கன் அரைச்சி உருளைக்கிழங்கு கறி போட்டு குப்புத்தா ஆனம், முட்டைக்கோஸ் கேரட் பொரியல், குப்புத்தா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டா பிள்ளைங்க பிரியமாக சாப்பிடுவாங்க. நெய் எடுக்கிற ஷார்ட்ஸ் பார்த்துட்டு எவ்வளோ பால் வாங்குவீங்க, எப்படி ஆடை சேர்ப்பீங்கன்னு கேட்டிருந்தீங்க. வாடிக்கையாக வாங்குறது 1 லிட்டர் தான். நம்ம கடைசி விடுங்கிறதுனால எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுத்துட்டு போவாங்க. ஸ்டவ் சிம்லேயே வச்சு காய்ச்சினா ஆடை விழுகும். ஒரு 15 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மூங்கில் தட்டு இல்லைனா பெரம்பு தட்டு எங்கள் ஊர் பக்கம்லாம் ஈஸியாக கிடைக்கும். இதை போட்டு மூடும்போது வேர்த்து விடாமல் ஆடை நல்லா கெட்டியாக விழுகும். ஃபஸ்ட்டு விழுகிற ஆடை எடுக்கக்கூடாது, மெலிசாக இருக்கும். நம்ம பால் யூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கும் இல்லையா, அந்த பாலில் தயிர் உர போட்டுட்டு ஆடை எடுத்துருவேன். ஆடையில் எந்த உரமும் சேர்க்க மாட்டேன், வெறும் ஆடை மட்டும்தான் எடுத்து வைப்பேன். பால் ஆடை சுத்தப்படுத்தும், கிளீன்சர்னு சொல்லுவாங்க. சட்டியில் ஒட்டி இருக்கிற ஆடையில் கொஞ்சம் கடலை மாவு மிக்ஸ் பண்ணி இல்லைனா வெறுமனே ஆடையை மட்டும் ஃபேஸில் அப்ளை பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உறக்கத்தின தயிரில் தெரிஞ்சிடும் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு. இங்கே அந்தமானில் நம்ம இருக்கிற இடத்துல 1 லிட்டர் 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம். நீங்கள் எந்த ஊர், அங்கே எவ்வளோன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.